கன்னியா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டக்கல் மோதிர பற்றிய பதிவு தான் இந்த கன்னியா லக்னத்தில் பிறந்தவர்கள். கன்னியா லக்னம்னா கீழே வந்து புதனுடைய வீடு, இப்படி எல் மாதிரி வரும்போது இந்த 7ஆம் வீட்டு அதிபதி தான் பாதகாதிபதி. ஏன் இந்த 7ஆம் வீடு எப்படி சார் இதை சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த லக்னங்களை வந்து 3 கேட்டகரியாக பிரிக்கிறோம். உங்களை பொறுத்த வரைக்கும் கன்னியா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பாதகாதிபதினு சொன்னால் குரு. அதனால் குருவுக்கு உண்டான ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து ஜோதிடரிகம் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, நம்ம ஏற்கனவே ஒரு விஷயம் நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவர்கள், ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான கடன் அடைப்பதற்குண்டான பரிகாரம், பிரார்த்தனை. அதை பார்த்துட்டு நிறையா பேர் ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களை பொறுத்த வரைக்கும் கடன் அடையிறதுக்கு உண்டான வழியை சொல்லிட்டேன். வருமானத்தை வரத்துக்கு உண்டான வழியை பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக உங்களுக்கு தோல்வியே இல்லாத ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான். உங்களுடைய ராசிக்கு கல் அணிய வேண்டுமா, லக்னத்திற்கு கல் அணிய வேண்டுமா அப்படின்னு சில பேர் கேட்டாங்க. அதுக்காக இந்த பதிவு. லக்னம் அப்படிங்கிறது உங்களுடைய உயிர். போன ஜென்மத்தில் அந்த உயிர் செய்த பாவ புண்ணிய கர்மாக்களை மூட்டை கட்டி கொண்டு இந்த ஜென்மாவில் பிறந்திருக்கு. இந்த ஜென்மாக்கு இந்த உடம்பு எடுத்திருக்கு. அந்த உடம்பு என்ன அனுபவிக்கணுங்கிறத இந்த உயிர் தீர்மானிக்கும். இந்த உடம்பு என்னெல்லாம் கஷ்டம் அனுபவிக்குங்கிறத இந்த உயிருடைய கர்மாக்கள் தீர்மானிக்கும். அதனால் அந்த உடம்புக்குண்டான கல்லை அணிவது, ராசிக்குண்டான கல்லை அணிவதை தவிர்ப்பது நல்லது. ஸோ இந்த கர்மாவை அனுபவிக்கக்கூடிய உடம்புக்கு பார்க்காம, கர்மாவுக்கு காரணமான அந்த உயிருக்கு உண்டான அதிர்ஷ்டக்கல்லை அணிவதன் மூலமாக, யோகாதிபதி கல்லை அணிவதன் மூலமாக உங்களுடைய கஷ்டங்கள் உங்களை விட்டு விலகி இருக்கும், உங்ககிட்ட வராது. ஏன்னா உங்கள் புண்ணிய கர்மா தான் கொண்டு வந்து சேர்க்க போகிறீங்க. ஏன்னா நம்ம புண்ணிய கர்மாவை எப்படி சேர்க்கலாங்கிறதுக்கு தான் இப்போ வழி பார்க்குறோம். புண்ணிய கர்மா வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க, நெகட்டிவ் கர்மா உங்களை விட்டு விலகி இருக்கும். அதனால் இந்த உயிர் இதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்திக்காது, கஷ்டத்தை அனுபவிக்காது. ஆனால் ஒரு சில சாரார் என்ன சொல்லுவாங்க, உன் கர்மாவை நீ அனுபவிச்சு தான் ஆகணும், இந்த ஜென்மா இல்லாட்டினா அடுத்து இந்த ஜென்மாலேயே அதை அனுபவிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா, அதனுடைய வீரியத்தை குறைத்து, அதாவது எனக்கு அடி வேணும், என் கன்னத்தில் பலார்னு ஒரு ரவுடி கிட்ட அடி வாங்குறது எப்படி, எங்கள் அண்ணன்ட்டையோ எங்கள் அப்பாக்கிட்டையோ என் தம்பிக்கிட்டையோ என் முதுகில் அடி வாங்குறது எப்படி, இல்லை என் நண்பன்ட்டு அடி வாங்குறது எப்படி, இல்லை மனைவியிட்டே அடி வாங்கினாலும் தப்பு கிடையாது. யாராவது ஒருத்தர்கிட்ட அடி வாங்கணும். அது அடி வந்து பலார்னு விழணுமா, இல்லை இப்படி சும்மா தட்டினா போதுமா அப்படிங்கிறது இருக்குது. அதை குறைக்கும், அந்த வீரியத்தை குறைக்கும் ஆற்றல் தான் இந்த கற்களுக்கு உண்டு. அந்த கல்லை பற்றி தான் இப்போது கன்னியா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டக்கல் மோதிர பற்றிய பதிவு தான் இந்த பதிவு. இந்த கன்னியா லக்னத்தில் பிறந்தவர்கள், கன்னியா லக்னம்னா கீழே வந்து புதனுடைய வீடு, இப்படி எல் மாதிரி வரும்போது இந்த கார்னரில் இருக்கும். அந்த கன்னியா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுப பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் 5ஆம் வீட்டு அதிபதியான சனி, 9ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன், 10ஆம் வீட்டு அதிபதியான புதன். சனி, சுக்கிரன், புதன் உங்களுக்கு சுப பலன்களை மட்டுமே தருவார்கள். அசுப பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் செவ்வாய், சந்திரன், குரு, சூரியன். செவ்வாய், சந்திரன், குரு, சூரியன் உங்களுக்கு கெடுதலை ஏற்படுத்துவார்கள். இதில் வந்து உங்களுக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த கன்னியா லக்னம் அப்படிங்கிறது வந்து 7ஆம் வீட்டு அதிபதி தான் பாதகாதிபதி. ஏன் இந்த 7ஆம் வீடு எப்படி சார் இதை சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த லக்னங்களை வந்து 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க, சரம், ஸ்திரம், உபயம்னு. நீங்கள் கன்னியா லக்னக்காரர்கள் உபய லக்னத்தில் பிறந்தவர்கள், உபய லக்ன வரிசையில் வருது. இந்த உபய லக்னத்துக்கு 7ஆம் வீட்டு அதிபதி தான் பாதகாதிபதி. 7ஆம் வீடுங்கிறது வந்து குருவோட வீடு. ஸோ உங்களுக்கு குரு கெடுதல் மட்டும்தான் பண்ணுவார். ஆனால் சுக்கிரனும் புதனும் 9ஆம் வீட்டு அதிபதி, 10ஆம் வீட்டு அதிபதி சுப பலன்களை மட்டுமே தருவார்கள். 5ஆம் வீட்டு அதிபதியான சனியும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுத்தாலும் அவரே 6ஆம் வீட்டு அதிபதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு சில கடன்களையும் ஏற்படுத்துவார். ஆனால் 5ஆம் இடத்துல சனி இருந்துட்டாருன்னா நல்லது, 6ஆம் இடத்துல சனி இருந்தாருன்னா கெடுதல். ஆக்சுவலாக மற்ற லக்னக்காரங்களுக்கு 6ஆம் இடத்துல சனி இருந்தால் நல்லது, 5ஆம் இடத்துல சனி இருந்தால் உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபம் இருக்கும். ஆனால் கன்னியா லக்னக்காரங்களுக்கு 6ஆம் இடத்துல சனி இருக்காமல் இருக்கிறது நல்லது. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் கன்னியா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பாதகாதிபதினு சொன்னால் குரு. அதனால் குருவுக்கு உண்டான எல்லோ சஃபயரை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். எல்லோ சஃபயர் மட்டும் இல்லைங்க,
எல்லோ கலர் ட்ரெஸ்ஸு, எல்லோ கலரில் எந்த பொருளையும் யூஸ் பண்ணக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணணும். ஆனால் உங்களுக்கு சுப பலன்களை தரக்கூடிய யோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு கேட்டால் 9ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரனும் 10ஆம் வீட்டு அதிபதியான புதனும் தான். இந்த புதனுக்குண்டான கல்லையோ, புதனுக்குண்டான பச்சை மரகத கல்லையோ, இல்லை சுக்கிரனுக்குண்டான வைரக்கல்லையோ நீங்கள் அணிவது சிறப்பு. ஆனால் இதில் குரு உங்களுக்கு பாதகாதிபதி. வைரத்தை தங்கத்தில் தான் போடணும். ஆனால் உங்களுக்கு தங்கம் போடக்கூடாது. என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், நீங்கள் வைரத்தை தங்கத்தில் தான் போடணும். ஆனால் தங்க மோதிரம், வைர மோதிரத்தை தங்கத்தில், வைரத்தை தங்க மோதிரத்தில் செஞ்சு இடதுகை மோதிர விரலில் போட்டு கொண்டு விட்டு வலதுகை மோதிர விரலில் ஒரே ஒரு சின்னதாக ஒரு வெள்ளி மோதிரம், பிளெயின் வெள்ளி மோதிரம், அதை நீங்கள் போட்டுக்கணும். அப்படி போட்டுட்டிங்கன்னா இந்த தங்கம் போட்டதற்குண்டான நெகட்டிவ் பலன்கள் ஏற்படாமல் பாதுகாக்கப்படுவீர்கள். சப்போஸ் நீங்கள் பச்சை மரகதக்கல் அணிகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ஜாதகத்தில் குருவும் புதனும் இணைந்திருந்தால் அப்போ தங்க மோதிரம் போடலாம். குரு மறைஞ்சிருக்காரு, இல்லை புதனோட சேரவே இல்லை, இல்லை சுக்கிரனோட சேரலை, இல்லை சனியோட சேரவே இல்லை அப்படின்னா அப்போ நீங்கள் பச்சை மரகதக்கல்லை வெள்ளியில் மோதிரமாக செஞ்சு போட்டுக்கலாம். இல்லாட்டி ஐம்பொன்னில் மோதிரமாக செஞ்சு, ஐம்பொன்னில் பண்ணாலும் சரி வெள்ளியில் பண்ணாலும் சரி உங்களுடைய வலதுகை மோதிர விரலில் அணிந்து கொள்ளலாம். இது சில பேர் ஏன்னா இதை பார்க்குறவங்க நிறைய பேர் என்கிட்ட கன்சல்ட் பண்ணவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு சில பேர்த்துக்கு இடதுகை மோதிர விரலில் போடணும்னு சொல்லியிருப்பேன். அது தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஏற்ப மாறுபடும். இந்த ஜாதகங்கிறத பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. இந்த ஜாதகத்தில், உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல இடத்துல 2ஆம் இடத்துலையோ 9ஆம் இடத்துலையோ இருந்தார்னா அவர் நீங்கள் வலதுகை மோதிர விரலில் போட்டுக்கலாம். அவர் இருக்கிறது 8ஆம் இடம், 7ஆம் இடம், 6ஆம் இடம், 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தார்னா இடதுகை மோதிர விரலில் அணிவது சிறப்பு. ஸோ இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரனுக்கு உண்டான வைரத்தை தங்கத்தில் மோதிரமாக செய்து இடதுகை மோதிர விரலில் அணிய வேண்டும்னு சொன்னேன். இந்த சுக்கிரனும் சரி பச்சை மரகதக்கல்லும் சரி ரெண்டுமே கொஞ்சம் காஸ்ட்லியான ப்ராடக்ட் தான். எல்லாமே 20,000, 30,000, 1 லட்சம், 2 லட்சம்னு போகும். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறது சார்னா, வேறு வழி இல்லை, கொஞ்சம் நீங்கள் அதை பண்ணி போட்டுக்கிறது நல்லது. அது வரைக்கும் நான் என்ன பண்ணுறது, எனக்கு ஏதாவது இன்பிட்வீன் இன்டரிம் ரிலீஃப் கொடுங்க சார். இந்த கவர்மெண்ட்டில் சொல்லுவாங்க இன்டரிம் ரிலீஃப் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க சார் அப்படின்ட்டு. அது மாதிரி இன்டரிம் ரிலீஃப் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் வரை நீங்கள் பச்சை கலரில் கயிறு கட்டுறது, பச்சை கலர் பொருள் கையில் வச்சுக்கிறது, பச்சை சார்ந்த பொருட்கள். இப்போ இந்த வண்டலூரில் ஒரு கோயில் இருக்குது, அந்த சுக்கிர பகவானுடைய கோயில். அந்த கோயிலில் நெத்தி இட்டுக்கிறதே பச்சை கலரில் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி பொருட்களை வாங்கி நெத்தியில் இட்டுக்கிறது, உடம்புல பச்சை கலர் பட்டுகிட்டே இருக்கிறது. வாரம் புதன்கிழமை அன்று பச்சை பயிறு அதை வேக வச்சு அதை நீங்கள் உட்கொண்டு வருவதன் மூலமாக இந்த புதனின் தாக்கம் உங்களுக்கு அதிக வீரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி நீங்கள் சொந்தமாக உங்களுடைய சம்பாத்தியத்தில் வைர மோதிரத்தையோ பச்சை மரகதக்கல் மோதிரத்தையோ அணிவதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். சரி, இந்த வைரம் ஆர் பச்சை மரகதக்கல் இதனுடைய வெயிட் என்ன அப்படின்னு கேட்டால், உங்கள் உடம்பு வெயிட் எவ்வளோன்னு பாருங்கள். உங்களுடைய உடம்பு வெயிட் எவ்வளோன்னு பார்த்து அதுக்கு பாடி மாஸ் இண்டெக்ஸ் பார்த்து அந்த பாடி மாஸ் இண்டெக்ஸில் 1/3 என்ன வருதோ அதுதான் இந்த கல்லோட வெயிட்டாக இருக்கணும். லெட்டஸ் அஸ்யூம் உங்களுடைய பாடி மாஸ் இண்டெக்ஸ் ஒரு 21 இருக்குது அப்படின்னா டிவைடட் பை 3 போட்டிங்கன்னா 7ன்னு வரும். 7 கேரட்டில் வைரம் போட்டால் உங்கள் சொத்தை எழுதிக்கிற மாதிரி இருக்கும். 7 கேரட்டில் பச்சை மரகதக்கல் போட்டால் உங்கள் சொத்து எழுதி கொடுக்குற மாதிரி, அடுத்த வீட்டு சொத்தையும் எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு நீங்கள் அதில் பாதி போடலாம். 7ன்னா நீங்கள் 3, 4க்கு 4 கேரட்லேயும் 4 சென்ட்லேயும் நீங்கள் போட்டுக்கலாம். வைரத்தை சென்ட்டில் போட்டாலும் தப்பு கிடையாது. ஆனால் இந்த பச்சை மரகத கல்லோ இல்லை வேறு எந்த கற்களையுமோ சென்ட்டில் போடுறத விட கேரட்டில் போடுறது நல்லது. வெயிட் அப்போ தான் நல்லா காத்திரமாக இருக்கும். அதற்கு ஏற்றார் போல் நீங்கள் வெள்ளியிலையோ தங்கத்திலையோ செஞ்சு போட்டுக்கோங்க. தங்கத்தை காட்டிலும் வெள்ளியில் இந்த பவழ மோதிரம் இந்த பச்சை மரகதக்கல் மோதிரம் போடுவது விசேஷம். ஆனால் வைர மோதிரத்தை நீங்கள் தங்கத்தில் தான் செய்யணும். ஆனால் தங்க வைர மோதிரம் அணிபவர்கள் இந்த இடத்துல தங்க மோதிரம் போட்டுட்டு இந்த இடத்துல வெள்ளியில் ஒரு சின்ன மோதிரத்தை, வெறும் வெள்ளி மோதிரத்தை மட்டும் அணிவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். வெற்றி அடைவதன் மூலமாக ஏற்றத்தை பெறலாம் என்பது திண்ணமாகும். இதற்கு மேலும் தனிப்பட்ட ஜாதகத்துக்குண்டான அதிர்ஷ்டக்கல் மோதிரம் பலன்கள் தெரிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள்
கீழே கொடுக்கப்பட்டுள்ள டைரக்ட் எண்ணிலோ வாட்ஸ்அப் எண்ணிலோ தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகத்துக்குண்டான அதிர்ஷ்டக்கல் பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுக்கு கஷ்டங்கள் நீங்கி நஷ்டங்கள் நீங்கி ஏற்றங்கள் நிறைந்த வாழ்க்கை அமைய வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.